ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பால் பணியாரம். இது குழந்தைகளுக்கெலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட். இங்கே பாருங்கள், வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த உலக்கில் ஒரு உலக்கு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இதில் பச்சரிசியும் சரி போடுவாங்க. ஆனால் நான் இன்றைக்கி பச்சரிசி சேர்க்க உளுந்து நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேங்க. ஊற வச்சுட்டு இதை கிரைண்டரில் ஆட்டி எடுத்துடலாம். இப்போ ஊற வச்சிடலாம். பாருங்கள், 1 மணி நேரம் ஆயிடுச்சு. உளுந்துலாம் எப்படி ஊறிருக்குங்க பாருங்கள். இதை இப்போ நம்ம கிரைண்டரில் ஆட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணால் மிக்சியில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். ஆனால் கிரைண்டரில் ஆட்டினா நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் இன்றைக்கி கிரைண்டரில் தான் ஆட்டி எடுத்திருக்கேன். இது கூட நம்ம 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நல்லா மொறுன்னு சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு பால் பணியாரம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஏன்னா உப்பு லைட்டாக சேர்க்கணும். இன்றைக்கி தேங்காய் பால் எப்படி செய்கிறதும் உங்களுக்கு சொல்லி காமிக்க போகிறேன். நான் இன்றைக்கி அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். 2 ஏலக்காய், ஜீனி தேவையான அளவு. உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதுக்கு தக்கன நீங்கள் ஜீனி எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு தாச்சி வச்சுக்கோங்க. தாச்சி சூடானோடனே நம்ம பால் பணியாரம் அந்த இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். தாச்சி சூடாயிடுச்சு. இல்லை தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நம்ம இப்போ அதுக்குள்ளே தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அரை மூடி தேங்காய் தான் எடுத்திருக்கேன். 2 ஏலக்காய். நீங்கள் ஏலக்காய் பவுட்ரு பண்ணி கூட தேங்காய் பாலில் போடலாம். நான் இன்றைக்கி தேங்காய் அரைக்கையிலேயே 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சாச்சு. பாருங்கள் நம்ம தேங்காய் பாலுக்கு எப்போவுமே சுடுதண்ணி தான் சேர்த்துக்கணும். லைட்டாக சுட்டால் போதும். ஏன்னா சுடுதண்ணியில் தான் தேங்காய் பால் எடுக்கணும். நம்ம இப்போ தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தேங்காய் பாலை வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில். இதை இன்னொரு தடவை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லை நம்ம இப்போ சுடுதண்ணி சேர்த்தாச்சு. இதை இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். இது கூட இப்போ தேவையான அளவு ஜீனி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அவ்வளோ ஜீனி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கப் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு கரண்டி வச்சு நல்லா ஜீனி கரையிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பணியாரம் செஞ்சிடலாம். லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. லைட்னா ஒரு மட்டும் சப்புன்னு இருக்கும், நல்லா இருக்காது. அது கூட இன்றைக்கி நான் 2 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் உளுந்து கூட அரிசி சேர்த்துக்கிட்டு செய்கிறதுனால செய்யலாம். இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. நல்லா வடை மாட்டோம், வடைக்கு மாவு பிசைவோம்ல அந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் உளுந்து இருக்கக்கூடாது. உளுந்து இருந்தால் வெடிக்கும் நம்ம எண்ணெயில் போட்டால். ஆனால் உளுந்து இல்லாமல் நைஸாக ஆட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு சில பேர் ஸ்பூனில் போடுவீங்க. நான் இன்றைக்கி கையில் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். எல்லாம் குட்டி குட்டியாக பாருங்கள். இந்தளவு
உளுந்து இல்லாமல் செய்யுங்க, உளுந்து வெடிக்கும். சிம்லேயே வச்சுக்கோங்க. அரிசி மாவு போட்டதுனால கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நல்லா பொன்னிறமாயிடுச்சு. இதை இப்போ எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதை இப்போ எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டுட்டு நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்குங்க. அதில் இது நல்லா இருக்குங்க, குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளோட பால் பணியாரம் ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க. நல்லா தேங்காய் பாலோடு சாப்பிட நல்லா மொறுமொறுன்னு நல்லா சாஃப்டாக இருக்குங்க. அந்த இனிப்பு, அந்த தேங்காய் பால் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றதுனால நல்லாயிருக்கும். பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.